அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் ஆன்லைன் கிளாஸ் 4. ஆல்ரெடி 3 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? கிளாஸ் 1 பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். அதன் தொடர்ச்சியாக கூட்டுறவு முன்னோடிகள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடிகள் ஒரு 7 கூட்டுறவு முன்னோடிகள் இருக்கிறாங்க. அந்த 7 கூட்டுறவு முன்னோடிகளை நம்ம 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? மொத்தம் 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 3rd கிளாஸில் 4th கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம், பரிணாமம் மற்றும் வளர்ச்சி. கூட்டுறவு முன்னோடிகளில் வெளிநாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடிகள் ஒரு 5 நபர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வெளிநாட்டு கூட்டுறவு இயக்கம் பாடம் பார்க்கும்போது அந்த கூட்டுறவு முன்னோடிகளையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? இந்த இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம், பரிணாமம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு 2 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சுதந்திரத்திற்கு முன், அதாவது 1875 முதல் 1946 வரைக்கும் ஆன அந்த கூட்டுறவு செயல்பாடுகள். சரிங்களா? இந்த செயல்பாடுகளில் குறிப்பாக இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் அறிக்கை, எட்வர்ட் மெக்லான் குழு, அதுக்கப்புறம் ராயல் குழு, கூட்டுறவு திட்டக்குழு, இது சார்ந்த ஒரு 41 தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 41 தகவலும் மிக முக்கியமானது. சரிங்களா? உங்களுக்கு எஸ்ஆர்பி, டிஆர்பி, டிசிசிபியில் மேக்ஸிமம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரிங்களா? பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நம்முடைய ஆர்எஸ் கவின் அகாடமியுடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். தக்கான விவசாய கழகம் நடைபெற்ற ஆண்டு 1875. இரண்டாவது கொஸ்டின், 1875ஆம் ஆண்டில் தக்காணத்தில் கந்து வட்டிக்காரர்கள் மற்றும் தானிய வியாபாரிகளுக்கு எதிரான விவசாயிகள் கிளர்ச்சி எந்த மாவட்டத்திலிருந்து தொடங்கியதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அகமத் நகர், பூனே, இந்த 2 பகுதிகளில் இருந்து தான் இந்த தக்கான விவசாயிகள் கழகம் என்பது தொடங்கியது. தக்கான விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1879. இந்த சட்டத்தை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தக்கான கலவர ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. இந்த ஆணையம் 1878 தன்னுடைய அறிக்கையை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் 1879 தக்கான விவசாயிகளின் அந்த நிவாரண சட்டம் அல்லது விவசாய துயர் நீக்க சட்டம் என்பது இயற்றப்படுகின்றது. இந்த சட்டத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விவசாயிகள் கடனை செலுத்த முடியாவிட்டாலும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது என்பதை இந்த சட்டம் உறுதி செய்தது. 4வது கேள்வி, நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன்களை ஒழுங்குபடுத்துவதற்கு டேஸ் ஆண்டு இந்தியாவின் முதல் விவசாய கடன் சட்டம் இயற்றப்பட்டது. 1884 தான் முதல் விவசாய கடன் சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்தியா முழுமைக்கும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் நில மேம்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1883. அதுக்கப்புறம் கிணறு தோண்டுதல் மற்றும் ஏனைய செலவுகளுக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு டேஸ் ஆண்டு தக்காவி கடன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1883. நீங்கள் தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. 1875 தக்கான விவசாயிகள் கழகம். அதன் தொடர்ச்சியாக 1879 தக்கான விவசாயிகள் துயர் நீக்க சட்டம். அதன் தொடர்ச்சியாக 1883, சரிங்களா, தக்காவின் கடன்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க, நில மேம்பாட்டு சட்டமும் கொண்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாக 1884 விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு பொதுவாக ஒரு விவசாய கடன் சட்டம் இயற்றப்படுகின்றது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவின் முதல் பஞ்சக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. மொத்தம் இந்தியாவில் 3 பஞ்சக்குழு உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் முதல் பஞ்சக்குழு என்பது 1878 உருவாக்கியிருப்பாங்க. இந்த முதல் பஞ்சக்குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா, லிட்டன் ரிச்சர்ட் ஸ்ட்ராச் தலைமையில் முதல் பஞ்சக்குழு உருவாக்கப்பட்டது.
ஸோ இந்தியாவின் முதல் பஞ்சக்குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1880. டேஸ் குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்திய அரசு பஞ்ச நிதியை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தது. ஸோ முதல் பஞ்சக்குழுன்னு சொல்லக்கூடிய குழு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 1878. இந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் முதலாக இந்திய அரசாங்கம் பஞ்ச நிதியை உருவாக்குனாங்க. சரிங்களா? ஸோ டேஸ் ஆண்டு இந்திய அரசால் தற்காலிக பஞ்ச குறியீடு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1883. இரண்டாவது பஞ்சக்குழு 1897 யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா சர் ஜேம்ஸ் லியாலின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது பஞ்சக்குழு டேஸ் வசதிகளை மேம்படுத்த பரிந்துரை செய்ததுன்னா பாசன வசதி. சரிங்களா? ஸோ மூன்றாவது பஞ்ச கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900. ஸோ இவங்க அறிக்கை சமர்ப்பிப்பது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1901. மூன்றாவது பஞ்ச கமிஷன் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா அந்தோனி மெக்டொனால்டு. இதெல்லாம் டிசிசிபி எஸ்ஆர்பி தேர்வுகளில் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் பிறந்த ஆண்டு 20/9/1846 இங்கிலாந்தில் பிறந்திருப்பார். ஸோ இந்தியாவில் ரைஃபீசனை தேடுங்கள் என்பது யாருடைய கூற்றுனா சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் கூற்று. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் பேரில் எந்த மாவட்டத்தில் நகர கூட்டுறவு வங்கி செயல்படுகிறதுனா தஞ்சாவூர். டேஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் நகர கூட்டுறவு வங்கியில் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் உறுப்பினராக இருந்தார். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குன்னூரில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நகர கூட்டுறவு வங்கியில் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் அவர்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். ஸோ காமனாக உலக கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொன்னால் அது ராபர்ட் ஓபன். சரிங்களா? இதெல்லாம் லாஸ்ட்டு 2023 நடைபெற்ற கூட்டுறவு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழுவை சென்னை மாகாண அரசு எப்போது உருவாக்கியதுன்னா 1892. சில இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழுவை உருவாக்கிய மாகாணம் எது அப்படின்னாலும் சென்னை தான். சரிங்களா? மாற்றி கூட கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸு. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழு டேஸ் நாட்டை சார்ந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள் சென்னை மாகாணத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என கூறியது ஜெர்மனி. சரிங்களா? இங்கிலாந்துலாம் சென்றிருப்பாங்க. இருப்பினும் அந்த ஜெர்மனியிலிருந்து தான் அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கான அந்த முறைகள் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சனை மிகவும் கவர்ந்தது. சரிங்களா? 2 அமைப்புகள் அங்கே இருந்தது, சூல்ஸ் அண்ட் ரைஃபீசன். ஸோ அதுக்கப்புறம் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு தன்னுடைய முதல் மற்றும் இரண்டாம் அறிக்கையை சென்னை மாகாண அரசாங்கத்திடம் சமர்ப்பித்த ஆண்டு. ஸோ முதல் அறிக்கை 1895. ஸோ இந்த குழு உருவாக்கப்பட்டது 1892. ஸோ முதல் அறிக்கை சமர்ப்பிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1895. இரண்டாவது அறிக்கை 1897. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 25. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு அறிக்கை சென்னை மாகாண அரசாங்கம் இந்திய அரசு பார்வைக்கு சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1900. வட இந்தியாவில் 1901 டேஸ் இடத்தில் டூபர்னே கிராம கூட்டுறவு வங்கியை தொடங்கினார்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? இவர் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழுவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருப்பாங்க. ஸோ மக்கள் வங்கி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னா டூபர்னே. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் டேஸ் மற்றும் டேஸ் கூட்டுறவு சங்கம் சென்னை மாகாணத்திற்கு பொருத்தமுடையது என்று கூறினார். ஸோ ஜெர்மனி நாட்டில் செயல்பட்டு வந்த சூல்ஸ் ரைஃபீசன் கூட்டுறவு அமைப்புகள் நம்ம இந்தியாவிற்கும் சரி சென்னை மாகாணத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சூல்ஸ் என்பது பார்த்துட்டிங்கன்னா நகர கூட்டுறவு கடன் சங்கம், ரைஃபீசன் என்பது கிராம கூட்டுறவு கடன் சங்கம். கூட்டுறவு தொடர்பான எட்வர்ட் மெக்லகன் குழு டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1914. ஸோ கூட்டுறவு தொடர்பான எட்வர்ட் மெக்லகன் குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னா 1915. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். சரிங்களா? அறிக்கை சமர்ப்பித்தது 15, உருவாக்கப்பட்டது 14.
பொதுமக்கள் கூட்டுறவு அமைப்பினை அரசு நிறுவனமாக பாவித்தனர் என்று தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அதுவும் எட்வர்ட் மேக்லகன். சரிங்களா, இப்போவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் என்பது அரசுடைய அமைப்புகள் கிடையாது, அரசு அமைப்புகள் கிடையாது. சரிங்களா, ஒரு மின்சார போர்டு மெதையும் மின்சார போர்டு, ஸோ இது போல் நிறையா போர்ட்ஸ்லாம் இருக்கும். அதே போல் கூட்டுறவு அமைப்பும் வந்து அரசுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த கூட்டுறவு அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அரசாங்கம் கிடையாது. எந்த கூட்டுறவு அமைப்பில் அவருக்கு பணிபுரிகிறாரோ அந்த கூட்டுறவு அமைப்பு தான் அவருக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கும். ஸோ ஒரு கிராமத்திற்கு ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு கிராமத்திற்கு என்பதை வலியுறுத்தியவர் யாருன்னா சார் எட்வர்ட் மேக்லர். சரியா, ஸோ மாநிலத்திற்கு தலைமை கூட்டுறவு வங்கி உருவாக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு அப்படின்னா அதுவும் சார் எட்வர்ட் மேக்லகன் குழு தான். சரிங்களா, கண்டிப்பாக ஒரு மாநிலத்திற்கு ஒரு தலைமை கூட்டுறவு வங்கி இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டிற்கு முதல் தலைமை கூட்டுறவு வங்கியாக சென்னை நகர கூட்டுறவு வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அந்த வங்கி 1905 பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வங்கி அப்படியே 1917 வந்து தமிழ்நாட்டுடைய தலைமை கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும். 34வது கேள்வி, இந்திய விவசாயம் தொடர்புடைய ராயல் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926. சரிங்களா, இந்திய விவசாயம் தொடர்புடைய ராயல் குழு அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னா 1928. ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நிறுவப்பட்டது? ஸோ இதற்கு விடை வந்து ராயல் குழு. ஸோ இம்பீரியல் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலாக இந்த அமைப்பு முதலாக எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜூலை 16, 1929 இந்த அமைப்பு வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா, இந்தியா வந்து விடுதலை பெற்ற பிறகு இந்த அமைப்புடைய பேர் என்பது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணப்பட்டது. ஸோ அந்த அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1860ஆம் ஆண்டு சங்க சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ கேள்வி 37, விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மட்டும் விற்பனை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு. ஸோ நிறையா குழு பரிந்துரை செய்திருக்கும், அதில் ஒன் ஆஃப் த ஒரு குழு தான் இந்த ராயல் குழு. மத்திய நில அடமான வங்கி தொடங்க பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு சொன்னால் அதுவும் ராயல் குழு தான். இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் 1900. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல் மாநில நில அடமான வங்கி அப்படின்னு சொன்னால் அது 1929 தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் 39, இந்தியாவின் வளர்ச்சிக்கான நம்பிக்கை கூட்டுறவு, இது தோல்வி அடைந்தால் இந்திய கிராமங்களின் நம்பிக்கையை தகர்க்கும் என்று எந்த குழு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்ததுன்னா இதுவும் ராயல் குழு. ஸோ இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் கூட்டுறவு திட்டக்குழு யாருடைய தலைமையில் 1945 உருவாக்கப்பட்டது? ஆர்ஜி சாரையா தலைமையில் உருவாக்கப்பட்டது. கூட்டுறவு திட்டக்குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1946. சரிங்களா, ஸோ டோட்டலாக ஒரு 41 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கிறோம். கண்டிப்பாக அந்த 41லேருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 கொஸ்டின்ஸ், சரிங்களா, அதிகபட்சம் ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இந்த 41 கேள்வியிலேருந்து கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே பிரிண்ட் எடுத்துருங்க. ஸோ இதையும் பிரிண்ட் எடுத்து படிக்க தொடங்குங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் கிளாஸஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற காரணத்தினால நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப குறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க முடியலை. சரிங்களா, ஸோ முடிந்தபட்சம் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் வர்றதுக்குள்ளே மேக்ஸிமம் கிளாஸஸ் கொடுத்துருவோம். சரிங்களா, இனி வந்து பேங்கிங்குக்கு கொடுப்போம். ஃபஸ்ட் நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆடிட்டிங்கு, அதுக்கப்புறம் ஜிகேஸும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் தான் கொடுப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.